நாங்க அப்போ இல்ல, நாங்க ஆட்சியில் இல்ல. ஒரு வருஷம் என்னப்பா என்ன அவசரம், அவ்வளவு உணர்ச்சி படுறீங்க? என்ன அது, நான் தான் உணர்ச்சி வசப்படணும்? நீங்க மீடியா, நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க. டென்ஷன். தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடு. இல்ல இல்ல தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்ல இல்ல நிச்சயமான வாய்ப்பு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு எனக்கு பசி எடுக்குதுங்க. இல்ல இல்ல நாளைக்கு தான் உனக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்றது இல்ல. என்ன இருக்குது, இன்னைக்கு பசி எடுக்கு, இன்னைக்கு வேணும் எனக்கு சாப்பாடு. இல்ல இல்ல நீ 3 நாள் வெயிட் பண்ணு, 3 நாளுக்கு அப்புறம் உனக்கு பிரியாணி என்ன போடுறேன்னு சொல்றதுல என்ன இருக்கு? யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது? அதாவது இப்ப மட்டும் கிடையாது, நான் அமைச்சரா இருந்த நேரத்துல இருந்து இந்த கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறோம். நான் அமைச்சரா இருந்த நேரத்தில் 135 நாடாளுமன்ற உறுப்பினர்களிருந்து கையெழுத்து வாங்கி அன்றைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல போய் பார்த்து, நீங்க உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட சென்சஸ் கூட நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வச்சோம். அப்புறம் ஒரு அங்க டெல்லியிலே ஒரு நேஷனல் கான்பரன்ஸ் வச்சோம், அழுத்தம் கொடுத்தோம். பார்லிமெண்ட்ல அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அப்போ அன்னைக்கு அமைச்சர் பிரணாப் முகர்ஜி சொன்னார், பார்லிமெண்ட்ல சொன்னார், அடுத்த 2011 சென்சஸ்ல நிச்சயமா நாங்க கொண்டு வருவோம் சொன்னார். ஒண்ணு. அதுக்கப்புறம் 2011 நாங்க அப்போ இல்ல, நாங்க ஆட்சியில் இல்ல. ஒரு வருஷம் என்னப்பா என்ன அவசரம், அவ்வளவு உணர்ச்சி படுறீங்க? என்ன அது, நான் தான் உணர்ச்சி வசப்படணும்? நீங்க மீடியா, நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க. டென்ஷன். தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடு. இல்ல இல்ல தண்ணி கொடுப்பா, தண்ணி கொடுப்பா. இல்ல இல்ல நிச்சயமான எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு. நாங்க மோடி கிட்ட கேட்டு இருக்கிறோம், இனியும் கேட்க போறோம், நிச்சயமா செய்ய போறோம். திருப்தியாப்பா, இன்னும் திருப்தி தானே? ரைட். அதான் வெளியில அதாவது அறகுறையா, அதாவது கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது ஹோம் மினிஸ்ட்ரி தான் எடுக்கணும். அப்ப என்ன பண்றாங்க, சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கிட்ட, அவங்க கிட்ட டெக்னாலஜியும் கிடையாது, ஆளும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஏதோ ஒன்று பேருக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க, 2003 வச்சுட்டாங்க. அதெல்லாம் இன்னும் அதை வரையான பிரச்சனை, நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது. அதுல இருக்கு, அது உண்மையா இருக்கு போறது. அது வேண்டாம், நம்ம தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது நிறைய குழப்பங்கள் தான் வரும், கன்ஃபியூஷன் தான் வரும். இப்ப இன்னொரு 2 வருஷத்துல எடுக்க போறாங்க. அதுல சில தரவுகளை வைத்து இதில் 20 விழுக்காடு எம்பிசியில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி. அதில் தமிழக அரசு என்று செய்தி வரவில்லை. ஆனால் அந்த ஒரு வார்த்தை மட்டும் நீக்கிவிட்டு அந்த தரவுகளை அனைத்து ஊடகங்களுக்கும் அனுப்பியிருக்கின்றார்கள். தமிழக அரசு சார்ந்த ஒரு அதிகாரி அனுப்பி வைத்து இதை அவசியமாக போடுங்கள் என்று வற்புறுத்தியும் இருக்கின்றார்கள். இது உங்களுக்கு அறிந்த செய்தியை. இதை வைத்து சில ஊடகங்களில் பெரிய பெரிய செய்தியும் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஊடக தர்மம், ஊடக நியாயம் என்னவென்றால், யாரை பற்றியாவது செய்தி போடுகிறீர்கள் என்றால் அவர்களையும் கேட்க வேண்டும். இது உண்மையா இல்லையா என்று கேட்க வேண்டும். ஆனால் அப்படி கேட்காமல் அவர்கள் அரசு கொடுத்த செய்தியை மட்டும் போட்டு, அதிலும் ஒரு ஊடகம் வன்னியர் என்ஜாய்ஸ் 10.5 ரிசர்வேஷன், மோர் தென் 10 என்ஜாய்ஸ். என்ன வார்த்தைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. cops, from cops to deputy collectors, வன்னியர் என்ஜாய்ஸ். அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். நான் இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதி பிரச்சனை, சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம், பியூர்லி சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம். நான் பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள், ஒன்று பட்டியலின சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த 2 சமுதாயங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மக்கள் தொகையில இடம்பெறுகிறார்கள்.
அதே வேளையில் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்களும் அடிமட்டத்தில் இருக்கின்றார்கள், பாதாளத்தில் இருக்கின்றார்கள், கூலி தொழிலாளர்களாக இருக்காங்க, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தி லோவஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சொசைட்டி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்கள். இந்த இரண்டு பெரிய சமுதாயங்கள் முன்னேறினால்தான் தமிழ்நாடு முன்னேறும். இது சிம்பிள் ஃபார்முலா, சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார்முலா. அதையெல்லாம் விட்டுவிட்டு, இந்த இரண்டு சமுதாயங்களை முன்னேற்றுவதை விட்டுவிட்டு பொய்யான தரவுகளை வேண்டுமென்றே தமிழக அரசு சமீபத்தில் எடுத்திருக்கின்றார்கள். இப்போ அதுல முதல்ல நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. எம்பிசி கொடுத்த நேரத்தில் 1989 எம்பிசியில 107 சமுதாயங்கள் தான் இருந்தது. அதன் பிறகு சில சமுதாயங்கள் எல்லாம் 8 சமுதாயங்களை சேர்த்து இன்னைக்கு 115 சமுதாயங்கள் இன்னைக்கு எம்பிசியில. அந்த 115 சமுதாயங்களில் 114 சமுதாயங்கள் 6.7 விழுக்காடு மக்கள் தொகையில் இருக்கின்றார்கள். ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயம் 14.1 விழுக்காடு மக்கள் தொகையில், தமிழ்நாட்டு மக்கள் தொகையில். மீண்டும் நான் சொல்றேன், 115 சமுதாயங்களில் 114 சமுதாயம் டிஎன்சி உட்பட 6.7 விழுக்காடு தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில். ஒரு சமுதாயம், வன்னியர் சமுதாயம் 14.1 விழுக்காடு இருக்கிறது. இது அம்பாசங்கர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா. அவர் டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறார் 81 நாள்ல. இதுதான் உண்மையான டேட்டா. இப்போ இதை வைத்து நீங்க இடஒதுக்கீடு நீங்க அணுகுங்க, பாருங்க யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு. நாங்க பல முறை அரசிடம் கேட்டோம், டேட்டா கொடுங்க, புள்ளி விவரங்கள் கொடுங்க. எம்பிசி என்பது 35 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது. 89 இருந்து இந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு, கல்வியில எவ்வளவு கிடைச்சிருக்கு, வேலை வாய்ப்புல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம். ஆனா இதுவரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல, எங்ககிட்ட கொடுக்க முடியாது. நாங்க நீதிமன்றம் போனோம், ஒரு நீதிபதி குடுன்னு சொன்னார். அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும், தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும், சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அது கொடுக்காம விட்டாங்க. ஆனா இப்போ அரசு ஆர்டிஐன்னு சொல்லி இவங்களே கொடுத்திருக்கிறாங்க. ஆர்டிஐல போட்டா ஒரு மாதத்துல கொடுக்கணும். ஆனா இப்ப போட்ட ஆர்டிஐ 11 மாதத்துக்கு முன்பு போட்ட ஆர்டிஐ ஏதோ 4 நாளுக்கு முன்பு கொடுத்து வேணுமே கொடுத்து அதுல ஒன்லி செலக்டிவ் டேட்டா மட்டும் கொடுத்திருக்கிறாங்க, முழு டேட்டா வச்சிருக்கிறாங்க கொடுக்கல. செலக்டிவ் டேட்டா கொடுத்து அந்த செலக்டிவ் டேட்டா வச்சுக்கிட்டு அது மட்டும் கொடுத்து ஏதோ வன்னியர்களுக்கு 11 விழுக்காடு 13 விழுக்காடு கிடைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை தமிழக அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றார். இது அவங்களுடைய அரசியல் காரணத்துக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன். நான் சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பாக்குறேன். சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இட்ஸ் a blatant accusation to the Chief Minister of Tamil Nadu who is going against social justice for cheap political gains. சரி, let me come back to the data. இப்ப கொடுக்கிற டேட்டா, நாங்க கேட்ட டேட்டா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 கொடுங்க. இதுவரைக்கும் தமிழக அரசு குரூப் 1 டேட்டா, குரூப் 2 டேட்டா கொடுத்ததே கிடையாது. அவங்க சொல்ற டேட்டா குரூப் 4. குரூப் 4ல வன்னியர்கள் கான்ஸ்டபிள் லெவல்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 12% கிடைச்சிருச்சு. அதையும் அந்த டேட்டாவும் என்ன, சில டேட்டா 2018 கொடுக்கறாங்க, சில டேட்டா 10 ஆண்டுகள் டேட்டா கொடுக்கறாங்க, சில டேட்டா 5 ஆண்டுகள் கொடுக்கறாங்க. நாங்க கேட்கறது 20 ஆண்டுகள் கொடுங்க, 30 ஆண்டுகள் கொடுங்க. வன்னியர்கள் மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் கொடுங்க. 115 சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க. ஏன் கேட்கிறேன்னா, 115 சமுதாயத்துல 30 சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல, ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு. 30 சமுதாயம், முடி திருத்துகிற சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல, சலவை தொழிலாளர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல, மலைக்கோரவர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல.
இது வெளிப்படுத்துங்க. நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல, எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க. ஏன்னா எம்பிசில ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க. முக்கியமான வேலைகள் குரூப் 1 குரூப் 2. அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்கல்ல 10%, 11%, 20, 13% வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க என்ஜாய்ஸா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 16 டிஜிபியில் இருக்காங்க, 23 ஏடிஜிபி இருக்கிறாங்க, 41 ஐஜி இருக்கிறாங்க, 29 டிஐஜி இருக்கிறாங்க. மொத்தம் 109 உயர் காவல்துறை அதிகாரிகள். இந்த 109 உயர் காவல்துறை அதிகாரிகள்ல எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் தான். ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க. இதுதானே சமூக நீதி? இதுக்கா 21 பேர் செத்தாங்க? இதுக்கா 100 பேர் உயிரை கொடுத்தாங்க? டிஜிபி, ஏடிஜிபி, ஐஜி, டிஐஜி 109 பேர் தமிழ்நாட்டில், ஒருத்தர் தான் வன்னியர், ஒரு ஐஜி. அப்போ இதுல 10% வந்துருச்சா? எவ்வளவு வந்திருக்கு? இதுல 0.00000001%. தமிழ்நாட்டில் 53 துறைகள் இருக்கிறது, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 53 துறைகளில் கிட்டத்தட்ட 123 செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில். ஐஏஎஸ் கேடர்ல செக்ரட்டரி லெவல் போஸ்ட். அதுல எத்தனை வன்னியர்கள் தெரியுமா? ஒருத்தர் தான். அதுவும் ப்ரமோஷன்ல, டைரக்ட் கிடையாது. இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு? இல்ல 0.00000001. அப்போ 35 வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் 1 குரூப் 2ல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ 10 பேர் 20 பேர்னா வந்திருக்கணும்ல. இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அதுவும் ப்ரமோஷன்ல வந்திருக்கிறாரு. அப்ப என்ன சமூக நீதி? என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க? என்ன பண்றீங்க? எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும். இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும். எங்களுக்கு we want a white paper on MBC reservation right from 1989. 89 இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகுதோ 89 இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க. எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு. இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல, டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் 530 பேர், அதுல 63 பேர் வன்னியர்கள். அந்த 63 பேர் வன்னியர்கள்ல 23 பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். மீதி பேர்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க. 40 பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 63 பேர். இது பார்த்தா 11%. என்னையா அநியாயம்? அதெல்லாம் என்ன அநியாயம்? தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு 78 வருஷம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 76 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு 1 இயர் கேண்டிடேட் டைரக்ட் ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு. எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம்? After 76 years of independence, there was the first 1 year candidate who had got a direct placement in IAS in Tamil Nadu. 76 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்குது. அப்போ இது என்ன சமூக நீதி நடக்குது? இப்போ இதுல யாரு கிடைச்சிருக்குது? என்ன கிடைச்சிருக்குது? இத முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க, ஏன்னா அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு. இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே. நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல. இது என்னை பொறுத்த வாயில் நிறைய வார்த்தைகள் வருது, கோபமா இருக்கிறோம் நாங்க.
இந்த கேடுகிட்ட செயலெல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் வேண்டாம். உங்க அப்பா எப்படி இருந்தாரு? கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர். அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி செய்தார். ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல், அதாவது சீப் பாலிடிக்ஸ், பொய் செய்தியை சொல்லிட்டு ஏன் உதவ் என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்க கிட்ட கேட்க முடியாதா? ஹிந்து பேப்பர்ல நாங்க ஹிந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம், நாங்க அது ஒரு டேப்லர் காலம் வேற போட்டு வச்சிருக்கீங்க. ராமகிருஷ்ணன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்டட் ஜேர்னலிஸ்ட். ஒரு ஆர்டிகல் போன்றீங்கன்னா எங்கிட்ட கேட்கணும்ல, எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம்ல. பாலு நம்பர் வச்சிருக்கீங்கல்ல, அதுல என்ன ஒரு காலத்துல 2018 பத்தி அது மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க, குரூப் 4ல போட்டு வச்சிருக்கீங்க. அது இது எம்பிபிஎஸ் எவ்வளோ என்ன 10 வருஷத்துக்கு போட வேண்டியதானே? இல்ல அது தெளிவா பண்ணலாம் இல்ல, அது கேட்கலாம் இல்ல, டீட்டெயில் கேட்கலாம் இல்ல. அவங்க கொடுத்த டேட்டா கொடுத்தா அப்படியே போட்டுடுவீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஏன் குரூப் 1 கேளுங்களா, எவ்வளவு கிடைச்சிருக்கு கேளுங்க. ஐ வில் ஸ்பீக். ஏன்னா வேற பேப்பர்ல விட பரவாயில்ல, இந்து பேப்பர்ல போய் இப்படி ஒரு சும்மா போய் ஒரு பொய் செய்றீங்க. And this is not a community issue, it's not a caste issue, it's a social justice issue. One of the most backward community is, it's நான் சொல்றேன்ல, போஸ்ட்ல டாப் போஸ்ட்ல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா யாராவது 109 பெரிய டாப் போலீஸ் ஆபீசர்ல ஒருத்தர் இருப்பாங்களா? This is the reality. இப்போ இது வந்து தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் குரூப் 1, இது எங்களுக்கு கிடைச்சு நாங்க எப்படியோ எடுத்திருக்கிறோம், இந்த டேட்டா எடுத்திருக்கிறோம். குரூப் 1ல 2013ல டோட்டல் போஸ்ட் வந்து 79 போஸ்ட். அதுல எம்பிசிக்கு வந்து 16, அதுல எம்பிசி வீக் வந்து 7, அது 1 இயர் எம்பிசி வீனா 7 சொல்லிடுறேன் போட்டோ. மற்றபடி டிஎன்சி அதர் எம்பிசி எல்லாம் பாத்தீங்கன்னா 9. மொத்தம் எவ்வளவு வந்திருக்குன்னா 8.8 வந்திருக்கு குரூப் 1ல. இது 2013ல இருந்து 2015, 2019, 2020, 2024 இந்த வருஷமும் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்பு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 95 பேருக்கு வந்து அந்த இதை கொடுத்தார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். குரூப் 1க்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் 2020 இந்த வருஷம். அதுல 19 பேரு தான் எம்பிசி. 95 அப்பாயின்மெண்ட்ஸ்ல 19 வந்து எம்பிசி. அதுல 1 இயர் எவ்வளவுனா 5 பேர் தான். டிஎன்சினா 6 பேர், அதர் எம்பிசினா 8 பேர். அப்போ மொத்தமா அதுல 1 இயருடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவுனா only 5.2%. மத்தவங்களுக்கு எம்பிசில மத்தவங்களுக்கு வந்து 14.8%. அப்போ இதுல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு 14% இருக்கிற ஒரு கம்யூனிட்டிக்கு வெறும் 5% தான் கிடைக்குது எம்பிசில. 6.7% உள்ள மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு 15% கிடைக்குது. மோர் தென் டபுள் ஆர் 2.5 டைம்ஸ் தேர் ஸ்ட்ரென்த். அப்ப இதுதான் சமூக நீதி, இதுதான் சோசியல் ஜஸ்டிஸா? இது ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர் இது சரிப்படுத்தணும், இது ஸ்டடி பண்ணி சரிப்படுத்தணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன், தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறாங்க தமிழ்நாடு அரசு. என்ன சொல்லி கொடுக்கறாங்கன்னா, டேட்டா எடுக்கிறதுக்கு. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்ப 3 மாசம் டைம் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு 3 மாசம், அப்புறம் 6 மாசம், அப்புறம் இன்னொரு 6 மாசம். இப்போ 1 வருஷம். எதுக்குன்னா டேட்டா இல்ல. இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு 2 நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில கொடுக்கறாங்க, மீடியா கொடுக்கறாங்க டேட்டா. அப்ப இதுல யார் பைத்தியக்காரங்கன்னு தெரியல எனக்கு. டிஎன்பிஎஸ்சி பைத்தியக்காரங்களா, இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்தியக்காரங்களா, இல்ல மக்கள் பைத்தியக்காரங்களா? நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க, 1 வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணுன்னு, 2 நாள்ல டேட்டா நீங்க வெளியிடுறீங்க, அது செலக்டட் டேட்டா வெளியிடுறீங்க. அப்ப என்னதான் நாடகம் நடிக்கிறீங்க? என்ன நாடகம் இதுல? எதுக்கு நாடகம்? இந்த நாடகம் என்ன டிராமா இது? திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன்.
இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதுக்கு இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ. அது நான் இப்பயே சொல்றேன். இட் இஸ் தியர் இன்டர்னல் ப்ராப்ளம் ஆஃப் தி டீம் டிஎம்கே, வாட் எவர் ஐ எம் சேயிங் இருக்கு. இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும். அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும். நான் யாருமே இழிவா நான் பேசல, யாரும் அதிகமா நான் பேசல நான். பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் தி டிஎம்கேஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாக். உதாரணம், இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு 131 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த 131 பேர்ல சமுதாயத்தில், அதாவது ஒரு சமுதாயம் அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வன்னியர் சமுதாயம். 23 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களுக்கு வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் பாத்தீங்கன்னா பட்டியலின சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம். 21 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கும் வெறும் 3 அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம், தேவர் சமுதாயம். அவர்கள் 12 நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 அமைச்சர்கள். நான் யாருக்கும் கொடுக்க வேணாம், நான் யாரும் சொல்லல நான். அடுத்தது வெள்ளாள கவுண்டி சமுதாயம், 9 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது நாடார் சமுதாயம், 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள். அடுத்தது நாயுடு சமுதாயம், 15 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 3 அமைச்சர்கள். அடுத்தது முதலியார் சமுதாயம், 10 உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு 2 உறுப்பினர்கள். அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம், 2 உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது 3 ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள், அதற்கு 2 அமைச்சர்கள். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு தான் வந்திருக்குது. இன்னும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். முத்தரையர்களுக்கு பார்த்தா 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க, நான் 1 தான் கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர்களுக்கு 3 வெற்றி பெற்றிருக்காங்க, 1 கொடுத்திருக்காங்க. இப்படி மீனவர்கள் சமுதாயம் 2 வெற்றி பெற்றிருக்காங்க, 1 கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கு. நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணும், தப்பு கிடையாது, எல்லாம் நான் யாரும் சொல்லல. ஆனா 2 பெரிய சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி, வன்னியர் சமுதாயமும் சரி, திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது 2த்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 23, 21, 44 உறுப்பினர்கள். திமுக 131 உறுப்பினர்களில் 44 உறுப்பினர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு அமைச்சர் பதவினா வெறும் 6%. எடுத்துங்க, 34 6ன்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 17.5%, அதிகமா 18% வச்சுக்கலாம். ஆனா இந்த 2 சமுதாயம் திமுகவுக்கு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கமிங் டு நியர்லி அபவுட் ஒரு 40% வருது, 30, 35, 36% வருது. அப்போ இதுதான் திமுகவின் சமூக நீதியா? அதுவும் பட்டியலின சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க. திமுக 34 அமைச்சர்கள். அதுல புரோட்டோகால் படி பார்த்தா முதலமைச்சர் முதல் புரோட்டோகால், 2வது புரோட்டோகால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு. ஆனா கடைசியில புரோட்டோகால் 34வது அமைச்சருடைய புரோட்டோகால் யாருன்னா கயல்விழி செல்வராஜ். அவர் தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர். 34வது இடத்துல இருக்கிற புரோட்டோகால், கடைசி புரோட்டோகால். 33வது இடத்துல புரோட்டோகால் நம்ம ஃபாரஸ்ட் மினிஸ்டர் மதிவேந்தன். அவர் பாத்தீங்கன்னா 33வது இடத்துல, அவர் அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கப்புறம் பார்த்தா 31வது இடத்துல, 32 தெரியல யாருன்னு தெரியல, 31வது இடத்துல யாருன்னா கணேசன், அவர் ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அப்போ இதுதான் திமுக பட்டியலின மக்களுக்கு கொடுக்கின்ற மரியாதையா? இதுதான் அவங்க பேசுற சமூக நீதியா? ஏன் பட்டியலின மக்களுக்கு வேற நல்ல உயர்ந்த பொறுப்பு கிடைக்காதா? உயர்ந்த புரோட்டோகால் கிடைக்காதா? நல்ல துறை கிடைக்காதா? பிடபிள்யூடி கொடுக்க மாட்டீங்களா?
எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா? கல்வி கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு திறமை கிடையாதா? அப்போ இதுதான் நீங்க பேச சமூக நீதியா? உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க. திமுகவுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. வெத்து பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இது நிச்சயமாக வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போய் பேச போறோம். இதெல்லாம் இவ்வளவு இருக்கு. நாங்க கேட்கறது என்ன கேட்கிறோம்? வேலையை கூடியா, படிப்பு கூடியா? அதுக்கு தானே இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். இதுதானே சமூக நீதி. அதை கொடுக்க முடியல. கொடுக்கறது துப்பு கிடையாது. அதனால இவ்வளவு வந்துட்டாங்க, இவ்வளவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு எடுத்துட்டு போயிட்டாங்க, இவ்வளவு போயிட்டாங்க, பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேட்டா வெளியிடுங்க. ஒரு வெள்ள அறிக்கை உங்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையிலே சமூக நீதி மீது அக்கறை இருந்தால், கடந்த 35 ஆண்டு காலத்தில் எம்பிசியில் உள்ள எத்தனை சமுதாயங்களுக்கு என்னென்ன வேலை, என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்குன்னு ஒரு வெள்ளை அறிக்கை இன்னும் ஒரு மாதத்தில் எடுத்து கொடுங்க. இல்ல இனி சமூக நீதி பத்தி நீங்க பேசாதீங்க. பேச தகுதி கிடையாது உங்களுக்குலாம். ஏன்னா கலைஞருக்கு அவ்வளவு இருந்து, அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண வச்சதே நாங்க தான். நாங்க இல்லைன்னா இன்னைக்கு அவரு மெரினா கடற்கரை அடக்கம். சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் ஐ டோன்ட் டைக்ரஸ் இன் சப்ஜெக்ட். அதனால இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும். உண்மையான டேட்டா வெளியில கொண்டு வாங்க. இத நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்யணும். சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்களை தொடர்ந்து அமைச்சர்கள் கொடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்க கேட்கறது நியாயமான பிரதிநிதித்துவம் கேட்கிறோம், அவ்வளவுதான். நியாயமா கொடுங்க. அநியாயமா அவ்வளவு வேண்டாம். நியாயமானது கொடுங்க. அது வன்னிய சமுதாயத்துக்கோ இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, அது முத்திரைய சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி, சலவை தொழிலாளருக்கு இருந்தாலும் சரி, முடித்திருத்துகிற சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, மீனவ சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, மலைக்கோரவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற விடுங்கள். முன்னேற்றம் அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நீதி. உண்மையான அதுதான் சமூக நீதி. அதான் எங்களுடைய கோரிக்கையா நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு. இப்ப டேட்டா வச்சிட்டு தான் அவங்க உள்நோக்கத்தோடு தான் நாங்க செயல்படுறாங்க. ஏன்னா நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலத்தில் எங்க மருத்துவர் ஐயா 3 முறை சந்திச்சாரு. இந்த பிரச்சனைக்காக மட்டும் நான் ஒரு 3 முறை, ஜி.கே. மணி அவர்களும் பாலு அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் மட்டும் இல்ல 50 முறைக்கு மேல அமைச்சர்கள் அதிகாரிகள் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன்ல சந்திச்சு எல்லாம் ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்றது டேட்டா இல்ல, டேட்டா இல்ல, டேட்டா நாங்க சேகரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஆர்டிஐல போட்டு டேட்டா நீங்க வெளியில கொடுக்குறீங்க, கொடுக்க முடியுது. அப்போ ஏன் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கேட்கறப்போ ஏன் கொடுக்க முடியல? பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இஸ் a constitutional body. அப்போ நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க கொடுக்குறீங்க. கொடுக்கறதுல அது வேற, நீங்க ரெசர்வேஷன் கொடுக்குறீங்களோ கொடுக்கறது அது வேற. பட் அட்லீஸ்ட் டேட்டா வச்சு நீங்க எல்லாமே சேர்ந்து கலெக்ட் பண்ணி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது கடந்த 20 ஆண்டுகள் எடுங்க. செலக்டடா 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கிறீங்க. ஏன்னா சில ஆண்டுகள் 8% கிடைக்கும், கல்வியில சொல்றேன் நான். சில ஆண்டுகள் 11% கிடைக்கும். ஆனா இதுல 8-11 வித்தியாசம் இல்லை. ஏன் 14% 1 year பாப்புலேஷன் இருக்கு. 14% 1 year பாப்புலேஷன். இது அம்பாசங்கர் ரிப்போர்ட். அவர் டோர் டு டோர் எனுமரேஷன் பண்ணியிருக்கிறார். அந்த ரிப்போர்ட் படி 14% 1 year பாப்புலேஷன்ல இவங்க 10 கொடுத்துட்டு 11 கொடுத்து 12 கொடுத்து என்ன நியாயம் இருக்கு பாருங்க. இன்னொன்னு 6.7 விழுக்காடு வச்சிருக்கிற பாப்புலேஷன் மத்தவங்க அவங்களுக்கு 15 கிடைக்குது. அப்போ என்ன சமூக நீதி இதுல இருக்கு? அப்போ இதுதானே நீங்க எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்க கொலேட் பண்ணி பண்ணணும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் சொன்னா அதுவும் பண்ண முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதுவும் சொல்றீங்க. அப்ப என்னதான் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு? பீகார்ல நிதிஷ்குமார் பண்றாரு, செய்யறாரு, செஞ்சு முடிச்சிட்டாரு. பீகார்ல நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல, நாங்க கேட்கறது சர்வே பண்ணுங்க.
காஸ்ட் சர்வே பண்ணுங்க. அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 காஸ்ட் சர்வே சென்சஸ் பண்ணீங்கன்னா வெறும் தலையை தான் கணக்கெடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, மீனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா கணக்கெடுப்பாங்க. தவிர அந்த சென்சஸ் சர்வேல தான் மீனவர்கள் எத்தனை பேர், அந்த மீனவர்களில் எத்தனை பேர் வந்து ஆண் பெண் இருக்கிறாங்க, அதுல வந்து எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வீடு பேர் வீட்டுல கழிப்பறைகள் இருக்கு, எத்தனை பேர் பைக் வச்சிருக்கிறாங்க, போட் இருக்குது, பட்டதாரிகள் எத்தனை பேர், அரசு வேலையில் எத்தனை பேர், அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கு, இதெல்லாம் எடுக்கிறது தான் சர்வே. இந்த சர்வே எடுத்து தான் மீனவர்களுக்கு இல்லையா சரி இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல உள் ஒதுக்கீடு கொடுக்கலான்னு, தடை இல்லைன்னு கொடுங்க. சலவை தொழிலாளர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க, மலைக்குறவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க, முடி திருத்துக்கின்ற சமுதாயத்துக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லலையே, கொடுங்க. யார் யாருக்கு முதல்ல தெரியணுமே. அது எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு தயக்கம் இல்ல, பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு. அப்ப சமூக நீதி பத்தி என்ன பேசுறது, என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு? நிதிஷ்குமார் இருக்கிறாரு, அதை எந்த கோர்ட்டும் தடை பண்ணலையே, இப்ப யாரும் தடை பண்ணலையே. அந்த இடஒதுக்கீடு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லி தான் தடை பண்ணிருக்கிறாங்க. பீகார் ஹைகோர்ட்டும் தடை பண்ணல, சுப்ரீம் கோர்ட்டும் தடை பண்ணல, கணக்கெடுப்பை தடை பண்ணல யாரும். அந்த கணக்கெடுப்பு என்னால் எடுக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் இங்க ஆந்திராவில் எடுக்கிறாங்க, கர்நாடகாவில் எடுக்கிறாங்க, எடுத்து முடிச்சிட்டாங்க, தெலுங்கானாவில் எடுக்கிறாங்க, ஒடிசால எடுக்கிறாங்க, ஜார்க்கண்ட் எடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயோ எனக்குலாம் அதிகாரம் கிடையாது. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு சர்வே எடுக்கிறதுக்கு. அந்த சர்வே தான் நாங்க கேட்கிறோம். சர்வே பீகார் நினைச்சு பாருங்க, மிக 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 பின்தங்கிய மாநிலம். பீகாரிலே 3 மாசத்துல எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட பீகார்ல நிதி ஒதுக்கீடு செஞ்சு தமிழ்நாடு 1 மாசத்துல நிதி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மனசு கிடையாது. இவங்க மனசு எல்லாம் கரும் மனசு, சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாத மனசு இவங்களுக்கு எல்லாம். சமூக நீதி பேசுறது உங்களுக்கு திமுகவுக்கோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கோ அவர் அமைச்சர்களுக்கோ சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன் நான். ஆனா இது மக்கள் இது அவங்க டிஎம்கே இது இந்த வரும் தேர்தலில் பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. அதுதான் நிச்சயமா செய்யணும். இப்ப நான் சொன்ன 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க திமுகவில். 6 பேர் 7 பேர் இருக்காங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் 6 பேர் இருக்காங்க நினைக்கிறேன். அதுல அமைச்சர்கள் 3 பேர். எல்லாம் போங்க, போய் கேளுங்க, முதலமைச்சர் போய் கேளுங்க, ஏன் இதுல வஞ்சிக்கிறீங்கன்னு கேளுங்க. 109 உயர் காவல்துறை அதிகாரிகள் ஒருத்தர் தான் வன்னியர்னா, நீங்க 35 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குரூப் 1ல நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா நேரம் 10 பேர் இருந்திருப்பாங்கல்ல, 5 பேர் இருந்திருப்பாங்கல்ல. இது வந்து கலெக்டிவ் டிசிஷன் பை தி கவர்மெண்ட். இது வந்து ஏதோ தனிப்பட்ட அதிகாரி சர்க்குலேட் பண்ணது, அது வந்து பிஆர்ஓ இருக்கலாம், அவ்வளவுதான். அவர் தான் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லியிருக்கிறார், போடுங்க சொல்லியிருக்கிறார். இட்ஸ் டாக்டிக்ஸ் பை தி கவர்மெண்ட், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த தான் பொறுப்பு இருக்கு முதலமைச்சர். இல்ல நான் சொல்லிருக்கேன், மீண்டி எல்லா சமுதாயத்துக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும், எல்லாருக்கும் கொடுங்க. உங்களுக்கு யார் அதிகமா கொடுத்து உங்களை யார் வெற்றி பெற வச்சிருக்காங்க? 2 சமுதாயங்கள் தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் உங்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. இந்த 2 சமுதாயத்தால 44 உறுப்பினர்கள் கொடுத்திருக்காங்க. 131ல 43 கொடுத்திருக்காங்க. இந்த 2 பெரிய சமுதாயம் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டீங்க. அந்த 2 பெரிய சமுதாயத்தை நீங்க குறைந்தது 12 கொடுத்துக்கணும். இதுல என்ன உட்பிரிவு இருக்குன்னு எனக்கு புரியல. இதுல அவங்களுக்கு வந்து சில உட்பிரிவு, இன்னொன்னு எங்களுக்கு வந்து நாங்க கோரிக்கை அப்போ நாங்க வச்ச கோரிக்கை கொடுக்கணும்.
பார்த்து அழுத்தம் கொடுத்து அருந்ததி வன்னியர்கள் சேர்ந்து ஐயா நடத்தினார். அதுல விழுக்காடு அருந்ததிகள் கோரிக்கை வைத்து அதன் பிறகு கலைஞர் அவர்களை பலமுறை பார்த்து வலியுறுத்தி மணி தலைமையில் வச்சு போட்டு அவசியம் கொடுக்க போராட்டம் பண்ணுவாருன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு மணிகிட்ட ஐயா கிட்ட போராட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க, நான் நிச்சயமா நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தார். அதுதான் அதோடைய வரலாறு. ஏன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் யாருக்கு வேணா உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம், கம்யூனிட்டி கொடுக்கலாம், இல்ல குரூப் ஆஃப் கொடுக்கலாம், டிபெண்டிங் ஆன் தி ஸ்டேட்ஸ். இதுக்கு முடிந்து மாநில மத்திய அரசு தான் பண்ணணும், நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் நேஷனல் எஸ்சி கமிஷன் பரிந்துரை பண்ணலாம், அதெல்லாம் தேவையில்லைன்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க. மாநில அரசு அதிகாரம் இருக்கு, மாநில அரசு உள்ள கிளாசிஃபை பண்ணலாம், எல்லா அதிகாரமும் எப்படி வேணா பண்ணலாம், சிங்கிள் கம்யூனிட்டி கொடுக்கலாம், குரூப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் கொடுக்கலாம், எல்லாம் எவ்வளவு பண்ணலாம், அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன் 7 ஜட்ஜ் பெஞ்ச் அது. உள்ஒதுக்கீடு கொடுக்கிறத டிஎன்சி சமூகங்கள் வந்து பெரிய அளவுல எதிர்க்கிறாங்க. தேனி மாவட்டம், மதுரை மாவட்டத்தில் அப்பவே போராட்டங்கள் நடந்துச்சு. எம்பிசிபி இது நான் மாத்தி கேட்கிறேன். இப்போ ரைட், நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ இவங்க சொல்றாங்கல்ல டேட்டா வன்னியர்கள் வந்து 10% 11% கிடைச்சிருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, டேட்டா சொல்றாங்க. அப்புறம் ஏன் எதிர்க்கிறாங்க? ஏன் எதிர்க்கிறாங்க? அப்போ எதிர்க்கிறாங்கன்னா இவங்க வந்து அதிகமா 10% எதிர்க்கிறாங்க. இவங்க விட்டுட்டு போக சொல்லலாம்ல. நாங்க கேட்கறது 10 தானே கேட்கிறோம். 10% ஆகும், அவங்களுக்கு 12% 13% கிடைக்குது அப்படின்னு இவங்க சொல்றது. நாங்க கேட்கறது 10 தானே கேட்கிறோம். நல்லதுதானே, அவங்களுக்கு நல்லது தானே. அது மீதி இருக்கிற 9.5% அவங்களுக்கு கிடைக்கும்ல, அப்புறம் ஏன் எதிர்க்கணும்? வச்சுக்கீங்களா? 3.44% தான் டிஎன்சி உடைய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில். ரைட் ஃப்ரம் 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டேட்டா எல்லாம் இருக்கு அல்ல. ஆனா அவங்களுக்கு அவங்க பாப்புலேஷனோட 2.5 மடங்கு அதிகமா இடம் வாங்கிட்டு இருக்காங்க. அரசியல் உருவாகுதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது சாதிய ரீதி தான் நடக்குது. நம்ம மாற்ற வேண்டியது முதல்ல வந்து இதுல வந்து தனி அந்த பொது இது இல்லாம ஒரு வேட்பாளர் அரசியல்வாதிகளுடைய கடமை. காலங்காலமா சாதி ரீதியா மக்களை பிரிச்சு இதனை மேலும் சமூகம் என்ற வார்த்தையை ஏன் நம்ம சாதியும் பயன்படுத்தக்கூடாது? சாதியும் பயன்படுத்தினா சாதி என்பது அடுக்குன்னு சொல்லிட்டு இது மூலமா ஒரு மாற்றம் வரலாம் இல்லைங்க? நிச்சயமா. ஏதாவது எங்க நோக்கமே வந்து சாதியை வந்து ஒழிக்கணும். இதுதான் எங்க கட்சி தொடக்கத்தில் வந்து கட்சியினுடைய கொள்கை. எப்படி நீங்க ஒழிப்பீங்க? ஏன்னா காலங்காலமா இது வந்து 500 600 ஆண்டு காலமாக சாதியை இன்னைக்கு சமூக அநீதிகள்லாம் நடந்துட்டு வருது, இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு வருது. இதுல எங்களோட நோக்கமே அதுதான். எப்படி நீங்க அழிப்பீங்க? எப்படி அடியில் இருக்கிற வேலை வாய்ப்பு கொடுங்க, படிக்க வச்சு முன்னே ஆட்டோமேட்டிக்கா ஒழிஞ்சிடும். திமுக கிட்ட கேளுங்க, அண்ணா திமுக கிட்ட கேளுங்க, ஏன் வந்து அதிகமா சாதி இருக்கிற இடத்துல அவங்க தான் எம்எல்ஏ, ஏன் அந்த அவங்க தான் அமைச்சர்கள் அந்த மாவட்டத்தில் ஏன் கொடுக்குறாங்க? திமுக கிட்ட கேளுங்க. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. தரவுகள்லாம் சொன்னீங்க. அதுல வந்து டிஎன்சி சமூகங்கள் 3.44 இருக்கு. ஆனா எண்ணிக்கையில வந்து கூடுதல் 2 மடங்கு அதிகமா உங்களுக்கு கிடைக்குது.
நீங்க ஒரு பட்டியல் வெளியில முத்தரையர் மலைக்குற ஒரு மாதிரி எல்லாம் சொல்லிடு. அவங்களும் டிஎன்சில தான் இருக்காங்க. ஆனா டிஎன்சி இல்ல அதுல என்னன்னா நடந்ததுதான். இப்போ நாங்க தணிக்காச்சல ரிப்போர்ட் அது வந்து ஒண்ணு பண்ணல தான் சேர்த்துட்டாங்க கூட 7 டிஎன்சி பிளஸ் இவங்க எல்லாம் சேர்த்திருக்காங்க. நீங்க மீனவர்கள் எல்லாம் டிஎன்சில சேர்க்க முடியும் வரணும்னு சொல்லிட்டு அது ஒரு உள்ள ஏகப்பட்டு நடந்திருக்குது. அதுல பின்தங்கிய நிலை. ஏதாவது நீதிமன்றத்தில் என்ன கேட்கறாங்கன்னா ரெண்டுமே சோசியல் பேக்வர்ட்னஸ் கேட்கறாங்க பிளஸ் பாப்புலேஷன் ரெண்டுமே எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணணும். இன்அடிக்குவசினா என்ன? நீங்க முதல்ல பாப்புலேஷன் எடுங்க, எவ்வளவு இருக்கிறாங்கன்னு, எவ்வளவு சோசியல் சமூக பின்தங்கிய நிலையில் இருக்கிறாங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. உள்ளி பாப்புலேஷன் வச்சு கொடுக்க முடியாது பீகார்ல. அதனாலதான் ஒரு பாப்புலேஷன் வச்சு இன்க்ரீஸ் பண்ணாங்க இந்த இடஒதுக்கீடு. அதனாலதான் அதை ஸ்டே பண்ணிருக்காங்க. அதுல இன்அடிக்குவசி வந்து சரியான முறையில் கணக்கு பண்ண அது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அதுல இருக்கிற இவ்வளவு இருக்கணும் பிளஸ் இன்அடிக்குவசி இருக்கு. ரெண்டுமே பேக்வர்ட்னஸ் இருந்தா ரெண்டும் சேர்த்து பண்ணணும். இப்போ நீங்க யாரு கொடுங்க, டெஃபினட்டா கிடைக்கணும். நான் சொன்னேன் 30 சமுதாயம் கிடைக்கலையே, கொடுங்க. யாரும் வேண்டாம்னு சொல்லு, யாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு நாங்க இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. 115 சமுதாயத்துல 114 சமுதாயம் ஒரு துரும்பு கூட கிள்ளி போட்டது கிடையாது. ஒரு கை கூட அசைஞ்சு கிடையாது போராட்டத்தில். ஒரு கேஸ் கூட அவங்க மேல விழல. அதெல்லாம் வேற கேஸ் வாங்கினது, அடிபட்டது, ஜெயிலுக்கு போனது, சேர்த்தது, இறந்து எல்லாமே ஒரு சமுதாயம் தான். ஆனா கேட்கறது வந்து நிச்சயமா எல்லாத்துக்கும் கொடுங்க. அதுல இன்னும் கிடைக்காதவங்களுக்கு கொடுங்க. அப்ப எப்படி நீங்க கொடுப்பீங்க தெரியணும் இல்ல முதல்ல உங்களுக்கு. அந்த தெரியறதுக்கே இவங்க வந்து அது ஏதோ ஒண்ணு ரகசியம் மாதிரி, ஏதோ ஒரு பரம ரகசியம் மாதிரி அது மூடி வரைச்சி பண்ணிட்டு இருக்குது தானே நான் கேட்கிறேன். வெளிப்படுத்துங்க. ஆர்டிஐல உங்களுக்காக வெளியில சொல்றீங்க, முழுமையா டேட்டா நீங்க வெளியில கொண்டு வாங்க. என்ன செய்ய முடியாதுன்னு நாங்க கேட்கறது சர்வே கேட்கறோங்க. பண்ணி தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க. நாங்க கேட்கறது இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே எடுங்க. பீகார்ல எடுத்த மாதிரி சர்வே எடுங்க. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா பாத்தீங்கன்னா 2026 நடக்கலாம். தள்ளியும் போலாம். டீலிமிட்டேஷன் முடி சென்சஸ் எடுக்கணும்னு தள்ளியும் போலாம். அதெல்லாம் அது நிச்சயம் கிடையாது. இல்ல ஆனாலும் இது சர்வே எடுத்து நீங்க இவ்வளோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கல. நான் சென்சஸுக்கும் சர்வேக்கும் நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. சென்சஸ்ல வந்து ஒன்லி தலை கணக்கு தான் வரும். இந்தியா ஃபுல்லா எடுக்கணுங்க. அது ஒரு காலம் என்ன ஓபிசியா, ஓபிசில என்ன ஜாதி, அவ்வளவுதான் வரும், காலம் வரும். சர்வேல தான் அதுல இந்த கம்யூனிட்டியா, ஓபிசியில இங்க தமிழ்நாடு எம்பிசியா, எம்பிசியில என்ன கம்யூனிட்டி, மீனவர் கம்யூனிட்டியா, மீனவர் கம்யூனிட்டியில எங்க எந்த ஏரியா, அதுல வந்து என்ன வீடு, எவ்வளவு பெரிய வீடு இருக்கு, குடிசையில் இருக்கிறீங்களா, அல்ல வீட்டுல டாய்லெட் இருக்குதா, தண்ணி பைப் தண்ணியா, இல்ல கிணறா, போரா, அவங்க எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல பைக் வச்சிருக்காங்களா, கார் வச்சிருக்காங்களா, அவங்க அரசு வேலையில இருக்கிறாங்களா, இது எல்லாமே வந்து ஸ்டேட் தான் எடுக்க முடியும். சென்ட்ரல்ல எடுக்கிறது வாய்ப்பே கிடையாது. இந்த டீடைல் சென்ட்ரல் எடுக்க முடியாது. அதுல ஸ்டேட் தான் எடுக்க முடியும். அதுல யாரு கிடைச்சிருக்கு? அதான் போய் இந்த சந்திப்பே அதுக்கு தானே சொல்றேன். பொய், அதாவது இந்த சந்திப்பே வந்து அப்பட்டமா பொய் சொல்றாங்கன்னு தான் இந்த சந்திப்பை நான் சொல்றேன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல அல்ல ஒரு இல்லைங்க. அதாவது இதுல எப்படின்னா செலக்டிவா
குரூப் 4 கான்ஸ்டபிள் எடுத்திருக்காங்க. கான்ஸ்டபிள்ல சில வருஷத்துல 10% கிடைச்சிருக்குது, 10% கிடைச்சிருக்குது. டிஎஸ்பி எத்தனை சொல்லல, கிளர்க்கு சொல்றாங்க, டெபுட்டி கலெக்டர் எத்தனை சொல்ல மாட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எத்தனை சொல்ல மாட்டாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் இதுல சொல்ல மாட்டாங்க, HRNC இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன், இப்போ அதுல இல்லாதனால தான் இன்னைக்கு வந்து 109 உயர் காவல்துறை போலீஸ் ஆபீசர்ல ஒண்ணுதான் இருக்கிறாங்க ஐஜி லெவல்ல. தமிழ்நாட்டில் மொத்தம் 14% மக்கள் தொகையில ஒரு ஐஜி லெவல் ஆபீசர் தான் இருக்குன்னா இது எவ்வளவு சமூக அநீதி இது. என்னம்மா பண்ணிருக்கிறோம், நாங்க பண்ணிருக்கோம், இன்னும் கொடுக்கல, நிறைய ரிஜெக்ட் பண்ணிருக்கிறோம். ஏன் அவங்க சொல்றது தானே. இப்போ அவங்க இல்ல, அதாவது என்னன்னா எங்களுக்கு தகவல் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க, எங்களுக்கு தகவல் இல்லை, வரல, இல்ல சேகரிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான் வருது, ரிப்ளை வருது எங்களுக்கு. ஐயாவே கேஸ் போட்டாரு ஹைகோர்ட்ல, அது வந்து இல்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கேஸ். ஏன் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்கன்னா, அந்த தகவல்லாம் வெளியில வந்துச்சுன்னா சமுதாயங்களுக்குள்ள பிரச்சனை வரும். இதுதான் தமிழக அரசு வாதம் பண்ணாங்க ஹைகோர்ட்ல. கண்டிப்பா நம்பகமான தகவல் தான் தருவாங்கன்னு நம்புறோம். ஆனாலும் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்ச்சியில 2010 இருந்து 22க்குள்ள தேர்ச்சி பெற்றவர்கள் 19.5% வந்து வன்னியர்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமே 20% தான். 10 வருஷத்துல தேர்வானதுல 19.5 வன்னியர்ங்கிறது பெரிய முரண்பாடா இருக்கு. அதான் சொல்றேன், இதுதான் நீங்க இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்கணும். நீங்க அது யார் கொடுத்தான்னு நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு யார் கொடுத்தா உதவு தான் சொல்லணும். இந்து ஆபீஸ்க்கு யார் இந்த செய்தி கொடுத்தான்னு சொல்லணும். உதவு சொன்னா நான் கேஸ் போட்டலாம் அவங்க மேல. இல்ல இல்ல இன்னொன்னு கூட அதுலயே நீங்க இன்னொரு காலம் பண்ணுங்க. மொத்தம் இருக்கிறது 17 இடங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த 17ல வந்து எம்பிசி வந்து 7ன்னு போட்டிருக்காங்க. அதுலயே இருக்கு 7 பேர் எம்பிசின்னு. எப்படி 17ல வந்து எம்பிசி மொத்தம் எப்படி 7 வரும்? 20க்கு மேல போகும்ல. அதுலயே தப்பு இல்ல அப்ப சொல்றது. அப்போ இது எல்லாமே குக்ட் அப் ஃபேக்ட்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல போனோம் இல்ல. நாங்க வந்து இது வந்து இவங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து முதலமைச்சர் வந்து இது வந்து நாங்க கணக்கெடுக்கிறோம், பண்றோம், டேட்டா வச்சு நாங்க ஜஸ்டிஃபை பண்றோம் ஒவ்வொரு முறையும் சொல்லியே கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் நாங்க அமைதியா சரி பண்ணுவாங்கன்னு அந்த ஒரு சட்டசபையிலே சொல்லியிருக்காரு முதலமைச்சர். சட்டசபையிலே 2023 சொல்லியிருக்கிறார், நிச்சயமா நாங்க செய்வோம்னு. அந்த நம்பிக்கையில தான் இவ்வளவு நாள் இருந்துட்டோம். இப்ப வந்து நிச்சயமா ஏமாத்திருக்காங்க, உறுதியா ஏமாத்திருக்காங்க. ஆனா நிச்சயமா இதுல வந்து விளைவுகளை சந்திப்பாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்புல இப்ப திமுகவோட வாதம் என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு மாநில கணக்கெடுப்பு நீங்க சொன்ன மாதிரியே வந்து சர்வே எடுத்தாங்க அப்படின்னா பீகார் மாதிரியே சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணி வச்சிரும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஆர்.எஸ். பாரதி மாதிரியான தலைவர்கள் சொல்றாங்க. இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல போனா தாங்காது. அதாவது இப்ப ஒன்னே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், பீகார்ல வந்து சர்வே இன்னும் யாரும் ஸ்டே பண்ணல. சர்வே வந்து யாரும் ஸ்டே பண்ணல. பீகாருடைய ஹைகோர்ட்டும் சரி, இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டும் பீகார் எடுத்த சர்வே வந்து ஸ்டே பண்ணல. பண்ணல. அதை வைத்து சர்வே வைத்து அவங்க வந்து ரிசர்வேஷன் வந்து 65ல இருந்து 75 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவங்க சொல்ற காரணம் வந்து இது வந்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் கிடையாது ரிசர்வேஷன். இது வந்து இன்அடிக்வசியும் ரெண்டுமே சேர்த்து தான் நீங்க பண்ணணும். அந்த காரணத்துக்காக தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போ அது வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து நாங்க we will hear it larger hearing in September சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். அதனால யாருமே வந்து சர்வே ஸ்டே பண்ணவே இல்லை. இங்க சர்வே கூட நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அது இல்லாம இன்னொன்னு முக்கியமானது என்னன்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு நீ ஆபத்து வந்திருக்கு. இது நான் திருப்பி தினம் நான் சொல்லிட்டு வரேன் முதலமைச்சர் கிட்ட. முதலமைச்சர் இது கண்டுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா 2007ல வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு 1993ல வழக்கு போட்டாங்க. மண்டல் கமிஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்திரா சாணி கேஸ் வந்து 50% தான் இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம்
உடனே 93 வழக்கு போட்டாங்க. 94 அந்த வழக்குக்கு பிறகுதான் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கிற 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து 9வது அட்டவணையில் 9th ஷெட்யூல்ல வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சட்டத்துக்கு அந்த அங்க ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதன் பிறகு இந்த கேஸ் வந்து 2007 தான் வந்தது. 2007 வந்து 2010 தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கொடுக்குற தீர்ப்பு என்னன்னா, இன்னைக்கு நாங்க 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நாங்க ஒத்துக்கிறோம், அலோ பண்றோம், ப்ரொவைடட் ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க டேட்டா எடுத்து நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணும். 2010ல சொல்றாங்க. 2011ல அதுக்கப்புறம் கலைஞர் ஆட்சியில நாங்க 10ல ஐயா கலைஞர் போய் பாக்குறாரு. இது சுப்ரீம் கோர்ட் இதில் ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்றாரு, நிச்சயமா நான் பண்றேன்னு கலைஞர் உதவி கொடுக்குறான், நான் பண்ணல. 2011 ஜெயலலிதா அம்மையார் வராங்க. அப்போ வந்து ஜனார்தன் கமிஷன்ல போயிட்டு ஏதோ ஒரு ஃபேக்ட் டேட்டாலாம் சொல்லிக்கிளி 69% ரிசர்வேஷன்ல 75% வந்து எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ புள்ளி விவரத்தை கொடுக்குறாங்க. அது வந்து கோர்ட்ல வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு அக்செப்டன்ஸ்னா இல்ல அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அப்புறம் 2016ல ஒரு பையன் கேஸ் போடுறாரு. அப்புறம் திருப்பி 2021ல இன்னொரு நபர் வந்து கேஸ் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல. ஏன் 50% கேப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் வந்து அப்போ மராத்தா ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வேஷன் இஷ்யூ ஓடிட்டு இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, மராத்தா ஜட்ஜ்மெண்ட் பிறகு நாங்க இதை எடுப்போம் எடுத்து சொல்ல. அப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல குலசேகரன் ஜஸ்டிஸ் குலசேகரன் கமிஷனை போடுறாங்க. ஏன்னா 69% ரிசர்வேஷனை பாதுகாக்க அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே இருக்கு. 69% ரிசர்வேஷன் பாதுகாக்க ஜஸ்டிஸ் குலசேகரன் கமிஷனை போடுறாங்க. அவங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திமுக வந்ததுக்கு அப்புறம் அந்த கமிஷனே நீக்கிறாங்க. அப்போ உண்மையிலே திமுகவுக்கு வந்து சமூக நீதி மேல அக்கறை இருந்ததுன்னா அந்த குலசேகரன் கமிஷன் எதுக்குன்னா 69% ரிசர்வேஷன் பாதுகாக்க டேட்டா எடுக்கணும் அவரு. ஆனா அதையும் கமிஷன் எடுத்துடுறாங்க. இப்போ அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. என்னைக்குன்னா வரும். வந்ததுன்னா ஜட்ஜி கேட்கிற முதல் கேள்வி டேட்டா இருக்கா, டேட்டா இல்லைன்னா 69% ரிசர்வேஷன் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இதை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். இதுக்கு நீங்க சென்சஸ் டேட்டா எல்லாம் தேவையில்லை, ஏதோ ஒரு டேட்டா கொடுங்க. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 டேட்டா வச்சா நிச்சயமா ஏத்துப்பாங்க. அதுவும் டேட்டா தான். டேட்டா அவங்க தான் டேட்டா கொடுக்கணும், இவங்க எடுக்க முடியாதுலாம் கிடையாது. பீகார்ல எடுத்த டேட்டா மாதிரி இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 டேட்டா எடுத்து சுப்ரீம் கோர்ட்ல போய் டேட்டா இவ்வளவு இருக்கு, 69% மேல எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இருக்கிறாங்கன்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கு டேட்டா எடுக்கணும். இல்ல நிச்சயமா மிகப்பெரிய பிரச்சனை வரும். இந்த ரிசர்வேஷன் 69 போயிடும். இவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சுயநலத்துக்காக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து வந்திருக்கிறது. அதெல்லாம் நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். அது என்னென்ன செய்யணுமோ நிச்சயமா நாங்க சட்ட ரீதியிலையும் போகணும், அரசியல் ரீதியும் நாங்க அனுப்புவோம். இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பு இந்த விஷயத்துல மத்திய அரசு ஒரு அணுகுமுறையா மாநில அரசு ஒரு அணுகுமுறையா சொல்றீங்க. இது எந்த நோக்கத்துல இருந்து என்ன அணுகுமுறை? தமிழக அரசு வந்து இப்படி விமர்சிக்கிறீங்க, மத்திய அரசாங்கம் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு நிச்சயமா நாங்க கேட்க போறோம். நாங்க உறுதியா நாங்க கேட்போம், கேட்டுட்டு இருக்கிறோம், இனியும் நாங்க கேட்க போறோம். மத்திய அரசு அதாவது 2026ல தான் வந்து சென்சஸ் எடுப்பாங்க. இல்ல பாலு சாரே வந்து கடைசியா அவர் கோர்ட்ல கொடுத்த பிரச்சனைக்கு வந்து மத்திய அரசு நடத்த வாய்ப்பு இல்ல அப்படின்றது அவரே சொல்லிருக்காரு. வாய்ப்பு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க இன்னைக்கு எனக்கு பசி எடுக்குதுங்க. இல்ல நாளைக்கு தான் உனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்றது இல்ல, என்ன இருக்குது? இன்னைக்கு பசி எடுக்கு, இன்னைக்கு வேணும் எனக்கு சாப்பாடு. இல்ல நீ 3 நாள் வெயிட் பண்ணு, 3 நாளுக்கு அப்புறம் உனக்கு பிரியாணி என்ன போடுறேன்னு சொல்றதுல என்ன இருக்கு? யாரு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்குது? அதாவது இப்ப மட்டும் கிடையாது, நான் அமைச்சரா இருந்த நேரத்துல இருந்து இந்த கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறோம். நான் அமைச்சரா இருந்த நேரத்தில் 135 நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி அன்றைய அமைச்சர் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பட்டேல போய் பார்த்து நீங்க உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட சென்சஸ் கூட நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்க கோரிக்கை வச்சோம். அப்புறம் ஒரு அங்க டெல்லியிலே ஒரு நேஷனல் கான்பரன்ஸ் வச்சோம், அழுத்தம் கொடுத்தோம். பார்லிமெண்ட்ல அழுத்தம் கொடுத்ததுக்கு பிறகுதான் அப்போ வந்து அன்னைக்கு அமைச்சர் பிரணாப் முகர்ஜி வந்து சொன்னார், பார்லிமெண்ட்ல சொன்னார், அடுத்த 2011 சென்சஸ்ல நிச்சயமா நாங்க கொண்டு வருவோம் சொன்னார். ஒண்ணு. அதுக்கப்புறம் 2011ல நாங்க அப்போ இல்ல,
அங்க ஆட்சியில் இல்ல ஒரு இருப்பா என்னப்பா என்ன அவசரம் அவ்வளோ உணர்ச்சி படுறீங்க என்ன அது நான் தான் உணர்ச்சி வசப்படணும் நீங்க மீடியா நீங்க அமைதியா கொஞ்சம் பதமா கேளுங்க டென்ஷன் தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுப்பா இல்ல தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுப்பா இல்ல நிச்சயமா நாங்க எங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்கு நாங்க மோடி கிட்ட கேட்டிருக்கிறோம் இனியும் கேட்க போறோம் நிச்சயமா செய்ய போறோம் சார் இப்ப 2011 சென்சஸ்லயே திருப்தியாப்பா திருப்தி தானே ரைட் சார் 2011 சென்சஸ்லயே வந்து கேஸ்ட் சென்சஸ் எடுத்தாங்க சார் ஆனா பட் பிஜேபி அதான் வெளியில அதாவது ஒரு அறகுறையா அதாவது கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தான் எடுக்கணும் அப்ப என்ன பண்றாங்க சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி கிட்ட அவங்க கிட்ட வந்து டெக்னாலஜியும் கிடையாது ஆளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஏதோ ஒன்று பேருக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க 2003 வச்சுட்டாங்க அதெல்லாம் இன்னும் அதை வரையான பிரச்சனை நிறைய குழப்பங்கள்லாம் இருக்குது அதுல இருக்கு அது உண்மையா இருக்கு போறது அது வேண்டாம் நம்ம தான் அது என்ன பொறுத்த வரைக்கும் அது நிறைய குழப்பங்கள் தான் வரும் கன்ஃபியூஷன் தான் வரும் இப்ப இன்னும் ஒரு 2 வருஷத்துல எடுக்க போறாங்க அதுல